எல்லாருக்கும் ஹாய். தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ஒரு ஆக்டர், வில்லனா இன்னொரு ஆக்டர் இருப்பாங்க. படம் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் ஒரே படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் டியூயல் ரோல் ப்ளே பண்ண தமிழ் ஆக்டர்ஸ் எந்தெந்த படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கர் டைரக்ஷனில் வெளிவந்த எந்தன் படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் ஆக்ட் பண்ணியிருப்பார். ஹீரோ ரஜினி சயின்டிஸ்டாகவும் வில்லன் ரஜினி ரோபோட்டாகவும் இருக்கும். ரஜினி டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம் ஆளவந்தான். நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தில் கமலஹாசன் ஹீரோவாகவும் வில்லனாகவும் டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். தல அஜித் நடித்து வெளிவந்த படம் வாலி, சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்தில் அஜித் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருப்பார். இன்னும் வரலாறு படத்துலையும் அஜித் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடிச்சிருப்பார். தளபதி விஜய் நடித்து வெளிவந்த படம் அழகிய தமிழ் மகன். இந்த படத்தில் விஜய் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்து டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். விக்ரம் ஆனந்த் சங்கர் டைரக்ஷனில் வெளிவந்த படம் இருமுகன். விக்ரம் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விக்ரம் ஹீரோவாகவும் வில்லனாகவும் டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். விக்ரம் குமார் டைரக்ஷனில் சூர்யா நடித்து வெளிவந்த படம் 24. இந்த படத்தில் சூர்யா வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடித்து டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஜெயம் ரவி நடித்து வெளிவர போகிற படம் தான் ஆதி பகவன். இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்து டியூயல் ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஜீவா நடித்து வெளிவந்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் சிங்கம்புலி. இந்த படத்தில் ஜீவா வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடித்து டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இப்படி தமிழ் சினிமாவில் பெரிய ஹீரோக்கள்லாம் ஒரே படத்தில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்து டியூயல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் படம் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.